கண்ணியமானவர்களே, துன்யால யாரும் 6666 வசனங்களை மொத்தமா விளங்கி எல்லாத்தையும் சரியா புரிஞ்சு அப்புறம் ஒன்றும் இஸ்லாம் ஆகல. துன்யால யாராவது 6666 வசனங்களை மொத்தமா விளங்கி அதனுடைய கருத்துக்களை பூரா எல்லாத்தையும் விளங்கின பிறகு இஸ்லாம் ஆனாங்க அப்படிங்கிறது இல்லை. சில ஆயத்துகள் தான் அவர்களை இஸ்லாம் ஆக்கியிருக்கிறது. சில ஆயத்துகள் தான் அவர்களை திருப்பி இருக்கிறது. சில வசனங்கள் தான் அவருடைய வாழ்க்கையே மாற்றி இருக்கிறது. தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرةً லிமன் யஹ்ஷா. சில ஆயத்துகள் தாஹா சூராவுடைய சில ஆயத்துகள் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த தீனின் பக்கம் திருப்பியது. ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்களை இந்த தீனின் பக்கம் திருப்பியதற்கான காரணம் தாஹா என்ற சூராவினுடைய சில வசனங்கள். அதே போல சையதுனா அபு துஃபைல் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு வெளியூர்ல இருந்து மக்காவுக்கு சரக்கு வாங்குவதற்கும் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு வந்தாங்க. வரும்பொழுது மக்காவாசிகள்லாம் சொன்னாங்க, இங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் பேச்செல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க, காதில் பஞ்சு வச்சுக்கோங்க, காதில் பஞ்சை வச்சுக்கோங்க, அவர் பேச்செல்லாம் ஒன்றும் நீங்கள் கேட்காதீங்க. சரி, உள்ளூர்காரங்க சொல்கிறாங்க, நம்ம வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம், சொல்கிறது உள்ளூர்காரங்களாம் சொல்கிறாங்க, உள்ளூரை பற்றி அவங்களுக்கு தானே நல்லா தெரியும், நம்மளை விட அவங்களுக்கு தானங்க தெரியும் இங்கே உள்ள ஹால் அகவால் என்னன்னு சொல்லிட்டு. ஓ அப்படி தான் இருக்கிற போல் தெரியுதுன்னு அவரும் என்ன செய்துட்டார், காதில் பஞ்சை வச்சுக்கிட்டே தான் அலைஞ்சார். முகம்மதுன்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவர் எதையாவது ஒன்று சொல்லி கேட்டீங்கன்னு வைங்க கவனம் அங்கே போயிடும். அதனால அவர் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு சொன்ன உடனே காதில் நல்ல பஞ்சை வச்சு அடைச்சிக்கிட்டு தான் சுத்தினார். அபு துஃபைல் தௌசி அப்படி தான் சுத்தினார். எல்லாத்தையும் மக்காவினுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் காபாவில் போய் கடைசியாக அவர் தவாஃப் செய்துட்டு போகணும்னு சொல்லி இரவு நேரத்தில் காபாவில் தவாஃப் செய்கிறார். தவாஃப் செய்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சூரத்துல் ஹாக்காவை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ஹாக்கத்து மல்ஹாக்கா வமா அத்ராக மல்ஹாக்கா கல்லபத் சமூது வஆதும் பில் காரியா. இவர் காதில் பஞ்சு இருக்குது, ஆனால் லேசாக உழுது, லேசாக காதில் விழுது. விழுந்தா மனசு சொல்லுது கொஞ்சம் கேளன்னு, மனசு சொல்லுது கொஞ்சம் கேள, நல்லா இருக்கிற மாதிரி இருக்க, கொஞ்சம் கேள அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனால் காதில் பஞ்சு இருக்குது. கேளு கேளு கேளுன்னு மனசு சொன்ன உடனே பஞ்சை லேசாக எடுத்துட்டார், பஞ்சு எடுத்துட்டார். ஸல்லல்லாஹு சூரத்துல் ஹாக்காவை ஓதுனாங்க. சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு சில காரிகள் ஓதி நம்ம கேட்கும் பொழுதே இவ்வளோ இன்பமாக இருக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்கன்னா கேட்கவா வேணும். அதுலேயும் கடுமையான எச்சரிக்கைகள் உள்ள ஆயத்து. சூரத்துல் ஹாக்காவிலே கடுமையான எச்சரிக்கை, ரப்பை பற்றி உண்டான செய்திகள், ஆகிரத்தை மறந்தவர்களுக்கான எச்சரிக்கை என்று அந்த ஆயத்துகள் ஓத 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 அபு துஃபைலுடைய மனதில் பெரிய மாற்றம் வந்துருச்சு. நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லா விவரங்களையும் கேட்டு இஸ்லாம்னா என்னன்னு எல்லா விவரத்தையும் கேட்டதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முபாரக்கான கரங்களை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சையதுனா அபு துஃபைல் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது ஏதோ சில வசனங்களை, ஏதோ சில செய்திகளை, யாரிடத்திலிருந்து கேட்கக்கூடிய சில நல்ல வார்த்தைகள் தான் மனிதனுடைய மனதிலே மாற்றங்களை உண்டாக்குகிறார். எத்தனையோ பேர் பார்க்கிறோம். கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தார்கள். அலம் யனில் லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். இன்னும் அல்லாஹ்வுடைய திக்ரை அவர்கள் நினைத்து தங்களுடைய உள்ளத்திலே பயம் ஏற்படக்கூடிய காலம் இன்னுமா வரவில்லை அப்படின்னு சொல்லி எந்த வீட்டில் போய் திருடுறதுக்காக போனாரோ அந்த வீட்டில் ஒரு இறை நேசம் ஓதிக்கிட்டு இருந்தாரு, அதை கேட்டு இவர் திருந்தி அவர் பெரிய வலியா மாறிட்டாங்கன்னு வருது. அதனால நல்ல விஷயங்களை கேட்பதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை ரப்பு தருவதுங்கிறது இருக்குதே சாதாரணமானதல்ல. இந்த அபு துஃபைல் கேட்கிறார், கேட்க 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 அவர் சொல்கிறார், மஹாதா கலாமுல் பஷர், மஹாதா கலாமுல் பஷர், மஹாதா கலாமுல் பஷர். இது மனித வார்த்தைகள் அல்ல, இது மனித வார்த்தைகள் அல்ல, இது ரப்பினுடைய வார்த்தைகள். என்ன வார்த்தைகள், என்ன வார்த்தைகள், என்ன அரபி மொழி தெரிஞ்சவர், அங்கே உள்ளவர் என்ற காரணத்தினாலே அவர் சொல்கிறார் மஹாதா கலாமுல் பஷர்.
ஸல்லல்லாஹு போயிட்டாங்க. தன்னுடைய ஊருக்கு திரும்ப போறாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல போய் தனக்குண்டான எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு ஊருக்கு திரும்பும் பொழுது, எனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் என்னுடைய குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும், என்னுடைய கோத்திரத்தாருக்கு கிடைக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காண்பிக்கிறான். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த அருள்மறையினுடைய வாசகம், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வ அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருக்கமான உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். குடும்ப விஷயத்தில், பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் எல்லாத்தையும் நன்மை நடத்தணுங்க செய்கிறோம். பிள்ளைங்க சாப்பிடலன்னா கவலையாக இருக்குது இல்லையா? ஒரு கவலையாக இருந்தாங்கன்னா நம்ம மனசு சரியாக இருக்குதா? வீட்டில் கவலையாக இருந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம இப்படி இறங்கி போய் அப்படி இறங்கி போய் என்ன கவலையாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குன்னா, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பிகு பண்ணுவாங்க. அந்த கவலையை மாற்றுறதுக்கு நம்ம என்னெல்லாம் யுக்தி பண்ணணுமோ பண்ணுறோமா இல்லையா? கவலை மாற்றுறதுக்கு முயற்சிக்கிறோம், பிள்ளைகளுடைய நன்மையை நாடுகிறோம், அவங்களுக்கு சிறந்த துணி எடுக்கணும்னு சொல்கிறோம், அவங்களுக்கு உயர்ந்த உணவை கொடுக்குறோம். இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறோம், 3-4 தடவை டவுனுக்கு போகிறோம், பல தடவை போகிறோம், எப்படியா மாற்றுறாத. அதனால் அவங்களுடைய நல்ல உணவை, நல்ல ஆடையை, நல்ல விருப்பத்தை செய்து கொடுக்குறோமா இல்லையா? பிள்ளைகளுடைய காரியங்களை, குடும்பத்தினுடைய காரியங்களை, அவங்க விஷயத்தில் நன்மை நாடுறோமே. அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஒரு நன்மையை நீங்கள் நியத்து வையுங்கள், யானும் என்னுடைய குடும்பமும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவோம்னு ஆசை வைங்கன்னு சொல்கிறோம். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தந்தரல. அல்லாஹ் இந்த ஆயத்தை சொன்ன உடனே அதில் செய்துனா அபு துஃபைல் நேராக போகிறாங்க தன்னுடைய வீட்டுக்கு, குடும்பத்துக்கு, ஊருக்கு, தன்னுடைய பகுதிக்கு, கோத்திரத்தாருக்கு போய் சொன்னான், மாறி மக்காவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க எவ்வளோ அந்தஸ்திற்குரியவர்கள், எவ்வளோ மாண்பானவர்கள், சொல்லக்கூடிய செய்தி இது என்று வீடு வீடா போய் சொல்றார். ஆனால் கேட்க ஆள் இல்லை. உடனடியாக எல்லாருமெல்லாம் கேட்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி ஒரே ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தாருங்க. அவங்களுடைய சொல்னால் ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தார். அது ஒன்றுனாலும் மாணிக்கம், அது முத்து, அது மரகதம். அது அந்த ஒன்று, அப்படிப்பட்ட ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்தார், சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ஹதீஸினுடைய உலகத்தில் அதற்கு அபூ துஃபைல் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸ் தான். அபூ துஃபைல் அவர்கள் இந்த உலகத்தில் அறிவித்த ஹதீஸ் எத்தனைங்க சொல்லுங்களேன்? ஒண்ணுதான். ஆனால் அவர்களால் இஸ்லாத்திற்கு கொண்டு வரப்பட்டதற்கு அபூ ஹுரைரா தான் துன்யாவிலே அதிகமாக ஹதீஸை சொல்லியிருக்கிறாங்க. துன்யாவிலே அதிகமான ஹதீஸை அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அபூ துஃபைலின் வழியாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் தான் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.